டிரைவர் நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம போக்கவண்டி மொபைல் ஆப்ல கஸ்டமர் டைரக்டா வெஹிக்கிள் புக் பண்றதுக்குன்னு புதுசா ஆன்லைன் வெஹிக்கிள் புக்கிங் சிஸ்டம் கொண்டு வந்திருக்கிறோங்க. இதனோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாடகை தொகைய டிரைவரே முடிவு பண்ணிக்கலாங்க. வாடகை தொகைக்கு எந்த ஒரு கமிஷனோ, அதர் சார்ஜஸோ கிடையாதுங்க. கஸ்டமருக்கு என்ன பெனிஃபிட்ன்னு பார்த்தீங்கன்னா, டிரைவர்கள் அனுப்புற கொட்டேஷன்ல லோயஸ்ட் அமௌண்ட்ட அவங்க சூஸ் பண்ணிக்கலாங்க. சரி. இது எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் 6 ஸ்டெப்ல இந்த புக்கிங் சிஸ்டம் வருதுங்க. ஃபர்ஸ்ட்டு செக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கஸ்டமர் வெஹிக்கிள் புக்கிங் ஃபார்ம்ங்க. இதுல ஃப்ரம் லொகேஷன், டூ லொகேஷன், ரெக்கையர்டு வெஹிக்கிள் மாடல், டேட் அண்ட் டைம், லோடு டீட்டெயில்ஸ்ன்னு இருக்குங்க. இத வந்து கஸ்டமர் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ண உடனேயே ஃப்ரம் லொகேஷன்ல இருக்கிற டிரைவர்களுக்கு அது நோட்டிஃபிகேஷனா வருங்க. அந்த நோட்டிஃபிகேஷன் வந்த டிரைவர்ஸ் வந்து அவங்களோட அந்த ட்ரிப்பர் டீட்டெயில்ஸ பார்த்துட்டு அதுக்கான கொட்டேஷன் அமௌண்ட்ட 30 நிமிஷத்துக்குள்ள சென்ட் பண்ணணுங்க. 30 நிமிஷத்துக்குள்ள சென்ட் பண்ணதுக்கு அப்புறம் கஸ்டமர் அந்த ஆர்டர லோயஸ்ட் அமௌண்ட் யாரு வந்திருக்கோ அவங்கள அக்செப்ட் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் கஸ்டமருக்கு டிரைவர் மொபைல் நம்பரும், டிரைவருக்கு கஸ்டமர் மொபைல் நம்பரும் வியூ ஆகுங்க. அதுக்கப்புறம் டிரைவர் வந்து கஸ்டமர் கால் பண்ணி அவங்களோட லொகேஷன் டீட்டெயில்ஸ் கேட்டுட்டு, அந்த லொகேஷனுக்கு போய் ட்ரிப்ப ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்க. ட்ரிப் ஸ்டார்ட்ல ஸ்டார்ட்டிங் கிலோமீட்டர் போட்டு சேவ் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் லோடு கொண்டு இறக்குனதுக்கு அப்புறம் ட்ரிப் எண்ட் பட்டனை கிளிக் பண்ணி எண்டிங் கிலோமீட்டர், அந்த ட்ரிப்புக்கான வாடகை தொகை, அன்லோடிங் சார்ஜஸ், பர்மிட், டோல் சார்ஜஸ் இந்த மாதிரி சார்ஜஸ் என்னென்ன இருக்கோ அதை ஆட் பண்ணிட்டு சேவ் பண்ணிக்கலாங்க. சேவ் பண்ணதுக்கு அப்புறம் கடைசி ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரிப் கம்ப்ளீட் பேஜுங்க. இது வந்து பேமெண்ட் டீட்டெயில்ஸ். அதாவது எப்படி நம்ம பேமெண்ட் வாங்கணுங்கிறது இதில் என்ட்ரி பண்ணணுங்க. உதாரணத்துக்கு ரூ. 1500 ரூ. 500 கேஷாக வாங்கணும். ரூ. 1000 வந்து ஆன்லைன் மூலியமா வாங்கியிருக்கோம் அப்படின்னு என்ட்ரி பண்ணி அந்த ட்ரிப்பை கம்ப்ளீட் பண்ணி சேவ் பண்ணிக்கலாங்க. இந்த 6 ஸ்டெப்ல இந்த சிஸ்டம் வந்து கம்ப்ளீட் ஆகுதுங்க. இந்த சிஸ்டத்தை நீங்க யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு என்ன நிறை குறைகள் தோணுதோ அதை வந்து நம்ம கஸ்டமர் கேர் மொபைல் நம்பருக்கு ஃபீட்பேக்காக அனுப்புங்க.